இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்கூல்ல போய் சேர்க்கிற தருணம். நீட் ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, என் பையனை இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல ப்ரொஃபஷனல் காலேஜ் எதில் போடலாம், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது ஹவு டு டிசைட். ஆக்சுவலா ஒரு பேரண்ட் வந்தாங்க. அவங்க பையன் ஒரு சூப்பர் ஃபுட்பாலர். ஸோ அவன் ஸ்பெயினுக்கு கூட போய் ஒரு 1 month ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஒரு கன்ஃபியூஷன், ஃபுட்பால் ஆஸ் அ ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு போறதா, அப்படி இல்லை அவன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ல போடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ அதை ஜாதகத்தில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய புதன் எப்படி இருக்கு? புதன் ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸ்ட்ராங்கா இல்லையா? அப்போ படிப்பு நல்லா வரும், படிப்பு தடை இல்லாம போகும், படிப்பு நல்லா வரும். புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களுடைய டிசிஷன், அம்மா அப்பாவுடைய டிசிஷனா இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தையே இல்லை நான் இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட்ல ஒரு தாட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை புதனை வச்சே நீங்க சொல்லிடலாம். இதை நான் மேற்கொண்டு எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறத கூட நம்ம பரிகாரம் செஞ்சு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நாங்கள் பரிகாரமே பண்ண ஆரம்பித்தோம். அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ராஜஸ்தானில் ஒரு ஃபுட்பால் கிளப்பு கூப்பிட்டாங்கன்னாங்க, சென்னையில் ஒரு கிளப்பு கூப்பிட்டான்னாங்க, அவங்களுக்கு ராமச்சந்திராவில் கிடச்சிது. there was so much of confusion. எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இதில் he wanted to play with club in Spain itself. But various reasonsல இந்த ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இதில் எதை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது இந்த பரிகாரம் செஞ்சு தான் உங்களோட கிளாரிட்டி கிளியராக வரும். காரணம் என்னென்னா, ஒரு சோல், அது நம்மளுடைய குழந்தையாக இருந்தாலும் அதோட டெஸ்டினி பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்வோம். அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ புதனை எங்கே இருக்குது, அதோடைய அதிபதி வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த குழந்தையோட படிப்பு டெஸ்டினி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ புதன்லேருந்து 5 குறைவன் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய புதன்லேருந்து எல்லா ஆங்கிள்லேருந்தும் நீங்கள் 5 குறைவனோ இல்லை மல்டிபிள் ஆங்கிள்ஸில் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நல்ல காலேஜ், நல்ல இடத்துல படிப்பான், நல்ல வாத்தியார் வருவாங்க, அவனாலையும் அந்த கோர்ஸை ஈஸியாக படிக்க முடியுங்கிறத கிளியராக நம்ம சொல்லிடலாம். பட் இதுக்கு இனிஷியலாக ஒரு பிளாக்ஸ் இருந்தது, என்ன படிக்கணும்னு தெரியல, நாங்கள் நினைக்கிறது ஒன்று கிடைக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ புதன்லேருந்து நிறைய கிரகங்கள் 5ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில், 10ஆம் வீட்டில் அப்படின்னா யூஸ்வலாக நல்ல காலேஜ் ஃபஸ்ட்டு டைம் போகும்போதே உள்ளார போயிடும். அதுக்கு மட்டும் இல்லாமல் முன்னாடியே கைடன்ஸ் வந்துடும். இல்லை இந்த கோர்ஸை எடுத்து படிங்க, அது எல்லா வாட்டியும் பிடிஎஸ்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எம்பிபிஎஸ்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்தது ஃபேமிலியில் எல்லாரும் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். இப்போ ஃபேமிலியில் அவங்க தான் ஃபஸ்ட் டைமராக இருக்காங்க, நீட் எழுதுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி தெர் வில் பி அ கன்ஃபியூஷன். அந்த படித்த படிப்பு யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். முன்ன பின்ன போயிட்டு வரும். இல்லை இதை படிக்கலாமா, இல்லை பின்னாடி எடுத்து வச்சுக்கலாமா, இல்லை கிடைக்கிறத தான் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாமே வரும். ஸோ அப்பா அம்மாவுடைய எனர்ஜியும் இதில் இன்வால்வ், வம்ச எனர்ஜியும் இன்வால்வ். இப்போ வம்சத்தில் எல்லாருமே இல்லை ஃபேமிலியில் எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க, பெரிய டீனாக இருந்தாங்க, பயங்கரமாக படித்தாங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த படிப்பு எனர்ஜி ஈஸியாக உள்ளார போயிடும். அப்படி இல்லாட்டியும் அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் அனாலிட்டிக்கல் எபிலிட்டிங்கிறது அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு புதன் கிரகத்தை வைத்து அந்த படிப்பு உபயோகமாக இருக்குமா இல்லையான்னு கூட சொல்லிடலாம். நான் பார்த்ததுல, ஜாதகம் எடுத்து கணிச்சு பார்த்ததுல புதன்லேருந்து நிறைய கிரகம் 6, 8, 12, அதுக்கப்புறம் புதனோட ராகு, புதனோட கேது. ஃபர்ஸ்ட் புதனோட நிறைய கிரகங்கள் 6, 8, 12 இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இதை தான் நான் படிக்க போகிறேங்கிறத, அதை அவங்களால படிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த புதன்லேருந்து எப்படி இருக்குது, கிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த குழந்தையால் நினச்சதை படிக்க முடியுமாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் கிடைக்கும், அட்மிஷன் போட்டுருவாங்க, ஃபுல்லாக அங்கே படிக்க முடியாது, வெளியில் வருவாங்க. செகண்ட் காலேஜில் அவங்க என்ன டிகிரி கிடைச்சதோ அதை எடுத்து படிப்பாங்க, அதுதான் சித்தியாகும். அது புதன் சரியா இல்லை, இல்லை புதன்லேருந்து கிரகங்கள் அஃப்ளிக்டடாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும்.
அதே மாதிரி புதன் ராகு, புதன் கேது யூஷுவலாக சொல்கிறது படித்த படிப்பை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து எல்லா பெரிய பெரிய லிட்ரேச்சரில் எழுதியிருந்தாலும் நான் கண்கூடாக ப்ராக்டிக்கலாக பார்த்ததில் வந்து புதன் வித் ராகு, புதன் வித் கேது, சனி புதனும் 6-8 ஆங்கிளில் இருக்கு அப்படின்னா படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், பயங்கரமாக படிப்புக்காக செலவு பண்ணாதீங்க, எப்படி இருந்தாலும் படித்த படிப்பு யூஸ் ஆகாது. அப்போது நீங்கள் அவனுக்கு தொழில் கல்வியாக கற்றுக் கொடுத்துருங்க. ஈவன் 1 year தொழில் கல்வியாக கற்றுக் கொடுத்துட்டு அவனுக்கு வேலைக்கு போக சொல்லுங்கள். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஜாதகம் பார்த்தே சொல்லிடலாம். ஸோ ஜாதகத்தில் வந்து புதனோட, திருப்பியும் சொல்கிறேன், ஜாதகத்தில் புதனோட ராகுவோ கேத்துவோட புதனோ இந்த 2 காம்பினேஷன் இருந்து சனி புதன் 6-8 இருந்ததுன்னா படித்த படிப்பை ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி புதன்லேருந்து லக்னம் போட்டு நம்ம பார்க்கும்போது படித்த படிப்பை யூஸ் பண்ண முடியுமான்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஒரு நிறைய பிளானட்ஸ் நல்ல பொசிஷனில் இருக்குது, ஒரு 2-3 பிளானட்ஸ் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா அவங்க 50% அந்த படித்த படிப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி புதன்லேருந்து 9 ரொம்ப அஃப்ளிக்டடாக இருக்குது, சரியா நெகட்டிவ் பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக தாய் தந்தையால் இவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாது. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவு எடுத்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. இல்லை நான் நீட்டுக்கு தான் போகிறேன்னொன்னே சடனாக வேறு ஏதாவது சொல்லுவாங்க, நீட்டெல்லாம் வேண்டாம் போட்டுரு, வேறு இதை பார்க்கலாம். அந்த கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன படிப்புங்கிற விஷயத்தில் ஜாதகம் வச்சு நிறைய கணிப்புகளை நீங்கள் கிளாரிட்டியோடு எடுத்துகிட்டு வரலாம். இந்த படிப்பு இப்படி தான் இருக்குங்கும்போது உங்களுக்கு ஜாதகம் வச்சு முடிவெடுப்பது, படிப்பு முடிவெடுப்பதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதற்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1.5 லட்சம் to 2 லட்சம் ரூபாய் வந்து பயங்கரமாக செலவாது. ஸோ ஒரு 3 வருஷம் படித்து வரும்போது 6 லட்சம் ரூபாய். அந்த 6 லட்சம் ரூபாய் போட்ட பிறகு அவங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சம் பீப்புள் கோ லெஸ் டு தட் சேலரி. ஸோ அந்த காம்பனண்ட் ஆஃப் அந்த படித்த படிப்பை எப்படி யூஸ் பண்ணுறதோ, இல்லை அந்த படித்த படிப்பு எதை எடுத்துக்கிட்டால் அந்த ஆத்மாக்கோ இல்லை அந்த நபருக்கோ அந்த ஜாதகக்காரருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு ஈஸியாக கணிச்சு சொல்லிட முடியும். உங்கள் வீட்டு பசங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இல்லை என்ன படிப்பு எடுத்துக்கலான்னு தெரியணும்னா வாட்ஸ்அப்பில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, ஜாதகம் பார்த்து கிளியராக கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.